அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அமெரிக்கா இந்தியாவுக்கு அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடியவர்களை அமெரிக்காவுக்குள்ளால் ஊடுருவியவர்களை திரும்ப அனுப்புகிறேன் என்ற போர்வையில் குழந்தைகள் முதல் பெண்கள் எல்லோருக்கும் கை விலங்கும் கால் விலங்கும் போட்டு அனுப்பிய செய்தி நமது ஊடகங்களை உலுக்கிக் கொண்டே இருந்தது. மோடியினுடைய பம்மாத்து, பயங்கரம், அச்சுறுத்தல் இவையெல்லாம் தாண்டி பத்திரிகையில் எழுதி கொண்டு இருந்தது. நாமும் ஒரு 4 நாட்களாக வீடியோக்கள் வழி நமது கையாளாகத்தனத்தையும் அமெரிக்காவுக்கு நாம் இப்படி ஏன் சுரணை கெட்டு போய் அடிபணிய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் நாமெல்லாம் எதிர்பார்த்ததுக்கு எதிராக நமது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கை விலங்கு விடுவதும் காலில் விலங்கு விடுவதும் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்று சொன்னார். ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள். தரமான நடவடிக்கைகள், வழக்கமான நடவடிக்கைகள் என்றார். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படி அனுப்பப்பட்டார்களா? அனுப்பியிருக்கிறார்கள். 15,000 பேருக்கு மேல் அனுப்பி இருக்கிறார்கள். பல நேரங்களில் அவர்களையே சொந்தமாக டிக்கெட் வாங்கி போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. இவர்கள் தங்களுடைய உடைமைகளை, வீடுகளை, சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு வருகிறார்கள். கைதிகள் போல் ஆக்கப்பட்டு அமெரிக்க இராணுவமே வெளியிட்ட 27 செகண்ட் வீடியோவில் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை காட்டுகிறது. இதை கொலம்பியாவும் பிரேசிலும் கூட அன்டிக்னிஃபைடு, இன்ஹியூமன் என்று அறிவித்து அந்த பிளைட்டுகளை இறங்க விடாம அதன் பிறகு சாதாரண பிளைட்ல அனுப்பியிருக்காங்க. இதுல நேற்று நமது நாடாளுமன்றத்தில் நடந்த, நேற்றல்ல 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த விவாதத்தில் C-17 என்ற அந்த கார்கோ பிளைட்ல தான் அந்த மக்களை டம்ப் பண்ணி 107 இருக்கையில 104 பேரை கொண்டு அமுக்கி வச்சு அனுப்பணுங்கிறது ட்ரம்பே உத்தரவு போட்டிருக்கிறார். எந்த பிளைட்ல போகணுங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. சாதாரணமா இது போன்ற விஷயங்களில் ஒரு அதிபர் ஆணையிடுவார். அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். எந்த பிளைட்ல அனுப்புறது, என்ன ஏது. ஆனா என்ன பிளைட்ல, இந்த பிளைட்ல தான் C-17 பிளைட்ஸ்ல தான், மிலிட்டரி கார்கோ பிளைட்ஸ்ல தான் அதை அனுப்பணும்னு சொல்லி உத்தரவு போட்டதே ட்ரம்ப் என்பது ஜீரணிக்க முடியாத விஷயம். நம்மெல்லாம் இப்ப சண்டை போட்ட பிறகு ஃபாரின் செக்ரட்டரி, நம்ம நாட்டு ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி நேற்று we have expressed our concern, நம்மளுடைய அக்கறையை தெரிவித்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? சாதாரணமா அமெரிக்காவினுடைய தூதர் இங்கே இருக்கார்ல, அவரை சம்மன் பண்ணுவாங்க. அதே ஒரு தண்டனை தான். ஒரு சம்மனை கொடுத்து கூப்பிட்டு, என்னப்பா நாடு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இது டிப்ளமேட்டிக்கா ஒரு தண்டனை, அந்த நாட்டுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை, எச்சரிக்கையே விடுவிப்பது. அதை கூட செய்யல. அதுக்கு பிறகு நாங்க we are concerned என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை விட நமக்கு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, அமெரிக்கால இருந்து எங்களுக்கு வந்த செய்தியில அவங்களுக்கு கை விலங்கிடல, கால் விலங்கு விடவில்லை என்பதுதான். அதனால் தான் நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படின்னு. பின்ன எப்படி அதை ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு சொன்னீங்க? ஆக நாம் இன்று அமெரிக்கா ஒன்றும் இல்லாத ஒரு நாடு, ஒரு 4-5 சின்ன இஸ்லாமிக் இயக்கங்கள் சேர்ந்து ஒன்றும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கான். பூத்திஸ்ட வாலாட்ட முடியல. ஏன் கொலம்பியா சின்ன நாடு, பிரேசில் சின்ன நாடு, அவங்கள்ட்ட வாலாட்ட முடியல. சைனா வந்து டாரிஃபுக்கு எதிர் டாரிஃப் போட்டவொன்னா உரையாடியா சரண்டர். ஆக அமெரிக்காவை இப்பொழுது ஒரு இளிச்சவாய நாடாகத்தான் உலகமெல்லாம் பார்க்கிறது. அப்படித்தான் நாமும் பார்க்க வேண்டும். இன்னும் அது ஒரு வல்லரசுன்னு எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. அப்படி பார்த்தால் எல்லா விதத்திலும் வலுப்பெற்ற நாடு. இவ்வளவு கேடுகட்ட நிலையிலும் இந்தியா தான். இந்த அளவுக்கு ஒரே அடியா 10,000 பேர் வேலை செய்துட்டு இருந்த இடத்துல 300 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு 9,700 பேரை தூக்கி வீசினது இல்லை. அப்ப வீழ்ந்து கொண்டு இருக்கிற பொருளாதாரம், மிலிட்டரி வைஸா இன்னைக்கு ஈரான், ஆப்கானிஸ்தான் அவர்கள் வீழ்த்தி காட்டிய வல்லரசுகள் இவைகள் எல்லாம். அமெரிக்காவை வீழ்த்தி காட்டிய வல்லரசுகள். $7 பில்லியன் ஆயுதங்களை வைத்து தங்களுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தாலிபான்கள். அவர்களோடு நாம் நல்ல உறவு வைத்திருக்கிறோம். $3 பில்லியன் அவர்கள் உதவி செய்திருக்கிறோம். அவை இவர்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, இவர்களோடு உள்ள நேசத்தை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவை எதுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இதுபோல் நடந்தால் எங்களுடைய எதிர்ப்பு நிச்சயம் என்று. எப்படி பாருங்க, இங்க இருந்து போன வர இவ்வளவு அசிங்கமா அனுப்பி விடுறான். அந்த மக்கள் ஒவ்வொருவரோட ஸ்டோரியையும் இந்து பத்திரிகை 2 3 நாளா வெளியிட்டு இருக்கே, ரொம்ப சங்கடமா இருக்கு.
ஆனா இதே அமெரிக்கா தான் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலில் கோடிக்கணக்கில் டாலரை அள்ளி கொட்டி வந்தேரிகளை குடியிருக்க வைக்கிறது. இங்க இவனால ஒரு 104 பேரை பொறுத்துக்க முடியல, இன்னொரு 487 பேரை அனுப்ப போறானா. இந்த 500 பேரை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் லட்சக்கணக்கானவர்களை அங்கிருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இஸ்ரேல்ல அங்க கொண்டு குடியமர்த்துறான். இவனெல்லாம் ஒரு நாடு தார்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் கூட இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகவே நாம் நம்மளுடைய எதிர்ப்பை மிகவும் வலுவாகவே பதிவு செய்ய வேண்டும். அந்த அமெரிக்கன் எம்பசியில் உள்ளவங்களை கூப்பிட்டு, ஏப்பா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட சொல்லு, இல்லைன்னா இது இப்போ அமெரிக்காவில் உள்ள மக்கள் எதிராக இருக்கிறாங்க. உலக நாடுகள் அமெரிக்காவினுடைய காசா திட்டத்தை உலகத்தில் எந்த நாடும் ஒத்துக்கல. நேற்று காசாவில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தாமலே காசாவை கட்டி எழுப்ப முடியும்னு சொல்லி யூஎஸ் ராப்போர்ட்டியர் ஃபார் ஹவுசிங் ராதாகிருஷ்ண கோபால் என்பவர் அறிவித்திருக்கிறார். நம்ம ஊருக்காரர் மாதிரி தெரியுது பேரை பார்க்கும்போது. அதனால இப்ப அரபு நாடுகள் பணத்துல தான் கொளுத்துட்டு இருக்கிறான். 600 மில்லியன் டாலரை வாக்களித்த பிறகும் எனக்கு $1 ட்ரில்லியன் நீ தரணும்னு சவுதி அரேபியாவை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப அமெரிக்கால பணம் இல்லை, ஆயுதங்கள் விற்பனை ஆவதில்லை. உலக நாடுகள் முழுவதும் யுத்தங்களை கிளறி விட்டு ஆயுதங்களை வித்து கொண்டிருந்தான். அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி தோத்து போச்சு. அதனால உலக நாடுகள் போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான் இங்க இராணுவ தளவாடங்களை வாங்குகிறார்கள். ஆக அமெரிக்கா ஒரு வல்லரசு என்பதை நமது மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு நமது குடிமக்களுடைய கண்ணியம், நமது குடிமக்களுடைய வாழ்வாதாரம் இவையெல்லாம் முக்கியம் என்ற அடிப்படையில் நாம் அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய உறவுகளை இந்த அடிப்படையில் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு நாம் வரவில்லை என்று சொன்னால் நம்மை இப்படி தொடர்ந்து அவர்கள் இன்ஹியூமன் அண்ட் இன்டிகினிட்டியோட நடத்துவதற்கு முயற்சி செய்யலாம். இனி அனுப்ப போகிற 487 பேரையாவது எப்படி அனுப்புவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அதில் அவர்கள் பாடம் படிப்பார்கள் என கருதுகிறோம். இணைந்திருங்கள், தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்கிற தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.